சமீபத்தில் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அந்த ஸ்மாக் டவுனில் என்ன தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாலும், மெயின் ஈவெண்ட்ஸ் டேக் பண்ணியிருந்தாலும் வியூவர்ஷிப் ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருக்குங்க. ஸோ வியூவர்ஷிப் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் வீக் எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா 1.14 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு. அதாவது சர்வைவர் சீரிஸோட கோ ஹோம் எடிஷன் ஸ்மாக் டவுனில் இந்த வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. இதுவே கடைசி வாரம் எவ்வளோ வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்குன்னா 1.06 மில்லியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 2.5 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்த நெல்ல 1 மில்லியனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப் நாளுக்கு நாள் வாரத்துக்கு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க் தானே ப்ரோ, ஸோ அது வந்து ஃபாக்ஸில் இருந்தனால 2 மில்லியன் வியூவர்ஷிப் கிடச்சிருந்துச்சு. பட் யூஎஸ்ஏன்னு பார்க்கும்போது வியூவர்ஷிப் கம்மியாகிட்டு இருக்குதா, வியூவர்ஷிப் பார்க்கும்போது இது ஓகே தான் ப்ரோன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் யூஎஸ்ஏ நெட்வொர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் ராவை ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ராலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 மில்லியன் கொடுக்கலனாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 1.8 1.6 ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1.1க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ வாரத்துக்கு வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் ரொம்ப கீழே போயிட்டு எக்ஸாக்ட் நம்பர் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரா எவ்வளோ வியூவர்ஷிப் போகுதுன்றதை சொல்ல. ஸோ ராவை பார்த்தா தான் தெரியும். நண்டவாள் தண்டவாளம்